15.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு 14 பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 32.36 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 26 சமுதாய கூடங்களையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கர்நாடக அணையிலிருந்து 19,500 கன அடி நீர் திறப்பு. கபினியிலிருந்து 5,000 கன அடியும், கிருஷ்ணராஜசாகரிலிருந்து 14,500 கன அடி நீரும் வெளியேற்றம். கனிம உரிமை தொகையை மத்திய அரசிடமிருந்து வசூலிக்க மாநில அரசுகளுக்கு அனுமதி. 2005ஆம் ஆண்டு முதல் சுரங்க குத்தகைக்காரர்களிடம் இருந்து வசூலித்த தொகையை மாநில அரசுகள் பெற்றுக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் வழக்காக பட்டியலிடப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சனாதன பேச்சு தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்த உச்சநீதிமன்றம். பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே ஆஜராக உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி பதிலளிக்குமாறு மனுதாரர்களுக்கு நீதிபதி உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கைது நடவடிக்கைகளுக்கு எதிராக கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் சிபிஐ பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. 1 கிராம் 6,555 ரூபாய்க்கும், சவரன் ஒன்று 52,440 ரூபாய்க்கும் விற்பனை. மதுரையில் வரத்து குறைவால் மல்லிகைப்பூ 1 கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனை. ஆவணி மாத தொடக்கம் முகூர்த்த நாட்கள் வரவிருப்பதால் மேலும் விலை உயரும் என வியாபாரிகள் கணிப்பு. வங்கதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் நினைவு தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அரசு விடுமுறை ரத்து. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கண்டனம். தமிழகம் முழுவதும் அனைத்து பாடப்புத்தகங்களின் விலை 40 விழுக்காடு வரை உயர்வு. விலை உயர்வை திரும்பப் பெற தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். உதகையில் பூக்கத் தொடங்கிய ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி பிளாசம் மலர்கள். ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி மற்றும் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு எதிராக வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கு. 3வது முறையாக தீர்ப்பை ஒத்திவைத்தது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். சென்னையிலிருந்து மதுரை, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருச்சி செல்லும் விமானங்களின் பயணச்சீட்டு கட்டணங்கள் 2 மடங்கு உயர்வு. சுதந்திர தினம், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ந்து விடுமுறை வருவதை ஒட்டி கட்டணம் உயர்வு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 35,000 இருந்து 30,000 கன அடியாக குறைந்தது. வினாடிக்கு 21,000 கன அடி நீர்ப்பாசனத்திற்கு திறக்கப்படுவதாக நீர்வளத்துறையினர் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.